இந்த அமைப்புகள் எல்லாம் ஒரு காலத்திலே இஷாத்து இஸ்லாம் மிக வேகமாக எழுச்சியோடு நடந்து கொண்டிருந்தது. அன்றைக்கு ஆரம்பித்த அமைப்பாளர்களால் இன்றைக்கு அந்த அளவிற்கு வேகமாக இல்லை. காரணம், இந்த அமைப்புக்காக யார் முயற்சி எடுத்தார்களோ அவர்கள் இன்று நம்மிடம் இல்லை. இது போன்று பல அமைப்புகள், திருமணத்திற்காக வரதட்சணை ஒழிப்பதற்கு சில அமைப்புகள் வந்தன, திருமணம் செய்து வைப்பதற்கு சில அறக்கட்டளைகள் வந்தன. இவையெல்லாம் அந்தந்த காலத்திலே அந்தந்த அமைப்பாளர்கள் உயிரோடு இருக்கிற வரை அல்லது அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கின்ற வரை இவை நடந்தது. பிறகு பார்த்தால் அவை இல்லை. நம்ம ஊர்களில் கூட பல ஊர்களில் வாலிபர் சங்கம் இருக்கும், தப்ஸ் அடிப்பாங்க, திருமணத்துக்கு உதவி செய்வாங்க. அந்த வாலிபர்கள் முதுமை அடையும் போது பல நேரங்களில் அந்த வாலிபர் சங்கம் காணாம போயிருக்கு. உமரு புலவர் சங்கம், ஜவ்வாது புலவர் சங்கம் என்று இலக்கிய ரீதியாக சமுதாயத்திற்கு உதவினார்கள். ஆனால் அந்த அமைப்பாளர்கள் மறைந்த பிறகு அந்த அமைப்புகளும் பலவீனமாக ஆகிவிட்டது, மறைந்து விட்டது. இப்படி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஊரிலும் பல அமைப்புகள் வந்தது, அந்த அமைப்புகள் சென்றது அல்லது பலவீனமாக ஆனது. இவையெல்லாம் மனிதர்கள் உருவாக்கிய அமைப்பு. நல்ல காரியம், நல்ல காரியத்தை, ஒவ்வொரு காரியத்தை ஒரு அமைப்பு செய்தது. ஆனால் அவை காலத்துடைய ஓட்டத்திலே மறைந்து விட்டன. காரணம் என்னன்னா, எந்த அமைப்பு அல்லாஹ் ஏற்படுத்திய அமைப்போ அது நிலைத்து நிற்கும். எந்த அமைப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அமைப்போ அந்த அமைப்பு நிச்சயமாக தொடரும். அகைமு ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துங்கள். இன்னைக்கு இந்த அமைப்பு ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் செம்மையாக நடந்து கொண்டிருக்கிறது. காரணம், இந்த அமைப்பை அல்லாஹ்வும் ரசூலும் உருவாக்கிய அமைப்பு. இன்னைக்கு புதிய புதிய பள்ளிவாசல் வருகிறது, அங்கே தொழுகை நடக்கிறது. மற்ற காரியங்கள் கொஞ்ச நாள் நடக்கும், போயிடும். ஆனால் ஆத்து ஜக்காத்துக்கான அந்த அமைப்பு இடையிலே ஒரு காலகட்டத்திலே நின்று விட்டது. அத கூட இந்த நூல் யார் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது, வரும்போது என் கையில கொடுக்கப்பட்டது. இது நம்முடைய நூல் அல்ல. அதுல என்ன தெளிவா சொல்லி இருக்கு, ஜும்மா தொழுகையும் பைத்துல் மால் என்று ஒரு தலைப்பு. ஜும்மா தொழுகை அரசாங்கம் இருந்தா தான், முஸ்லீம் அரசாங்கம் இருந்தா தான் நடத்தணும். பெருநாள் தொழுகையை முஸ்லீம் அரசாங்கம் இருந்தா தான் நடத்தணும். அப்ப இந்தியாவில் எந்த முஸ்லீம் அரசாங்கம் நடக்குது? அப்ப முஸ்லீம் அரசாங்கம் இந்தியாவில் இல்ல, ஆனா ஜும்மா தொழுகை நடக்குது, பெருநாள் தொழுகை நடக்குது. அப்ப ஜும்மா தொழுகைக்கும் பெருநாளுக்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை ஆத்து ஜக்காத் என்று அல்லாஹ் சொன்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பள்ளிவாசலிலே 24 மணி நேர பணியாக கொண்டிருந்த அந்த பைத்துல் மால் ஏன் இல்லை? சிலர் கேட்கிறாங்க, அரசாங்கம் தான் பைத்துல் மால் நடத்தணும். ரொம்ப மகிழ்ச்சி, ஏன் ஜும்மா தொழுகை நடத்துறீங்க? நிறுத்த முடியுமா? முடியாது. அப்ப தொழுகைக்கு ஒரு நிலையும் ஜக்காத்துக்கு இன்னொரு நிலையும் இன்னைக்கு இந்த சமுதாயம் எடுத்திருக்கிறது. ஒரு கண்ணுல வெண்ணையும் இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பும் வைக்குது. இதைத்தான் அல்லாஹ் ரசூலுடைய வழியில் நாம் தவறு என்று சொல்லுகிறோம். எப்பொழுது ஜும்மா தொழுகை நீங்கள் நடத்துகிறீர்களோ அப்ப அரசாங்கம் இல்லாமல் நீங்க நடத்துறீங்க இல்லையா? அப்ப நீங்க என்ன செய்யணும்?
அரசாங்கம் இருந்தா தான் பைத்துல் மால் நடத்துகிற அவசியம் இல்லை. ஒரு ஜமாத் இன்னைக்கு அரசாங்கத்தால் ஏற்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஜமாத்து சொன்னால் அரசாங்கம் கேட்கிறது, ஊர் மக்கள் கேட்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில இதை மட்டும் ஏன் எதிர்க்கிறார்கள்? ஒன்று. அப்ப இந்த பைத்துல் மால் என்பது, ஜக்காத் என்பது எவ்வளவு பெரிய விஷயம். இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு கருத்தை நமது மாவட்ட ஐக்கிய ஜமாத் தலைவர், காரைக்குடி பைத்துல் மாலுடைய ஒரு நிறுவனர், இன்றைக்கு தலைமை தாங்கக்கூடிய ஹாஜி என்எம் ஹுசைன் அவர்கள் அற்புதமா சொன்னார். ஒழு செய்யறேன்னு நான் சொல்றேன், என்கிட்ட ஒழு இருக்குன்னு, நீங்க நம்பித்தான் ஆகணும். நான் நோன்பாளின்னு சொல்றேன், நீங்க அதை ஆராய்ச்சி செய்ய முடியாது, நீங்க நம்பித்தான் ஆகணும். நான் தொழுகையாளின்னு சொல்றேன், தொழுகை பள்ளியாசல தொழுதா மட்டும் தொழுகை இல்லை, அலுவலகத்திலே வீட்டிலே தொழுகலாம், நீங்க நம்பித்தான் ஆகணும். நான் ஹாஜின்னு சொல்றேன், நீங்க போய் ஹஜ் கமிட்டில போய் ஹிதாயத்துல்லா இந்த வருஷம் உண்மையிலே ஹஜ்ஜுக்கு போனாரான்னு நீங்க உங்களால கேட்க முடியுமா? அதுக்குன்னு நீங்க முயற்சி எடுக்க போறதில்லை. ஏன்னா ஹிதாயத்துல்லா அரசாங்கத்திலையும் போயிருப்பாரு, தனிதிலையும் போயிருப்பாரு. அப்ப ஹாஜி என்பது கூட நீங்க நம்பித்தான் ஆகும். இதெல்லாம் மறைமுகமான விஷயங்கள். ஜக்காத்து அப்படி இல்லை. ஜக்காத்து பகிரங்கமாக பள்ளிவாசலிலே நீங்கள் செலுத்தி இருந்தால், பைத்துல் மாலிலே செலுத்தி இருந்தால், அங்கே உங்க அக்கவுண்ட் தெளிவா தெரியும். அப்ப இது எப்படி விஷயம்? அது பகிரங்கமாக நீங்கள் செலுத்தி ஆக வேண்டும். இங்கே சகோதரர் ஆலம் அவர்கள் சொன்னார், இது டாக்ஸ். 2000 ரூபாய் என்பது உங்கள் பணம் இல்லை. இதைத்தான் நீங்க ஜமாத்துக்கு சொல்லணும், மக்களுக்கு சொல்லணும். அது உங்க ரூபாய் இல்லைங்கும் போது அதை எடுத்து கொடுக்கிற உரிமையும் உங்களுக்கு இல்லை. இவ்வளவுதான். எப்ப அது 7 ரூபாய் இல்லை. என்ன ஹுசைன் ஹாஜியார் சம்பாதித்த 1 லட்சம் ரூபாயில 2500 ரூபாயை யாருக்கு கொடுக்கலாம் என்று நிர்ணயிக்கிற உரிமை அவருக்கு இல்லை. இதுதான் ஜக்காத். ஏன்னா அது அல்லாஹ்வுக்கு சேர வேண்டிய அடுத்தவர்களுடைய பணம். இதுதான் ஜக்காத். ஜக்காத் வேற ஒண்ணும் இல்லை. அப்புறம்தான் அது உறவினர்களுக்கு கொடுக்கிறதா இல்லையாங்கிறது. இது அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டா, இங்கே சகோதரர் புரொஃபசர் சிலார்மியான் சொன்ன மாதிரி இப்படி சிலர் சொல்வதனால் உறவினர்களுக்கு செய்தால் 2 நன்மை என்ற நிலை அங்கே வராது. ஏன் பணம் இல்லை, அப்புறம் எப்படி ஏன் உறவினருக்கு அது போகும்? சொல்லுவாங்க, கடை தேங்காயை எடுத்து காசு கொடுக்காம யாருக்கோ உடைக்க முடியுமா? முடியாது. இதை புரிய வையுங்கள், மக்களுக்கு புரிய வையுங்கள். இது அல்லாஹ்வுடைய பணம். ஜக்காத்துக்கு இன்னொரு பேரு மாலுல்லா. யார் காசு? அது அல்லாஹ்வுடைய பணம். இதையும் நீங்க புரிய வைங்க. ஒவ்வொரு ஊருக்கா போய் மீண்டும் மீண்டும் புரிய வைக்க முடியாது. இன்னைக்கு ஆலம் போல, ரஃபீக் போல, சிலார்மியான் போல ஒவ்வொருவரும் இதை பகிரங்கமாக எடுத்து சொல்ல வேண்டும். எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். இன்னைக்கு இந்த பைத்துல் மால்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கு 5-6 வருஷத்துக்கு முன்னால கல்வி உதவி தொகை ஒவ்வொரு மாவட்டமா கொடுக்க ஆரம்பிச்சோம். அன்னைக்கு எதிர்ப்பு. என்ன எதிர்ப்பு? நீங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுக்கறீங்க, அந்த பிள்ளைய என்ன செய்யும், அது படிக்க வச்சு என்ன பண்ண போறீங்க? அன்னைக்கு எதிர்ப்பு. சகோதரர் ரபிக்கு தெரியும், 6-7 வருஷமா மதுரையில சீடு டெஸ்ட் ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுக்குது. அதே மாதிரி சகோதரர் நம்முடைய பேக் சாஹிப்க்கு தெரியும், ஆண்டுதோறும் 3 லட்சம் ரூபாய் அவர்கள் மாவட்டத்துக்கு கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களுக்கு கொடுக்கிறோம். புதுக்கோட்டை போன்ற சில மாவட்டங்கள் வாங்குவதில்லை, அது வேற விஷயம். இப்ப இதுக்கு கூட எதிர்ப்பு வரத்தான் செஞ்சிச்சு. இன்னைக்கு சகோதரர் ரஃபீக் ஹாஜியார் ஹரமைன் மக்தப் மதரசாவுக்காக ஒரு கஷ்டப்பட்டு பாடுபடுறாரு. அவருக்கு இன்னைக்கு எதிர்ப்பு. யாரோ எதிர்க்கிறாங்க. நல்ல காரியத்துக்கு இப்ப நீங்க வந்திருக்க ஒவ்வொருத்தரும் யார் தெரியுமா? எந்த அமைப்பும் செய்யாத அரிய சேவையை செய்யக்கூடியவர்கள். நீங்க தான் அல்லாஹ்வுடைய உதவியாளர்கள்.
நீங்க தான் அன்சாருல்லா, நீங்க செய்யற வேலை மட்டும்தான் மிக உயர்ந்த வேலை. ஒவ்வொருத்தரும் மனசுல வச்சுக்கோங்க, இதை விட சிறந்த வேலை நான் சொன்னேன் இல்லையா? ஒவ்வொரு அமைப்பு செய்யக்கூடிய அத்தனை வேலையும் பைத்துல் மால் செய்ய வேண்டிய வேலை. 8 வகையினருக்கு அல்லாஹ் விதித்திருக்கிறான். நான் சொன்னேன் ஜக்காத்தை வசூல் பண்ணி கொடுத்துட்டு எனக்கு வேணாம்னு சொன்னேன். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்லிட்டான் வசூல் செய்பவர்களுக்கும் கொடுக்கணும், நீங்க வாங்கிக் கொள்ளுங்கள், விருப்பம்னா தர்மம் செய்யுங்க, இல்லைன்னா வச்சுக்கோங்க. கோடீஸ்வரர்களுக்கும் ஜக்காத்து ஹலால். எப்ப? ஜக்காத்துடைய வேலையில் ஈடுபட்டால். 4வது கடனாளி. இந்த கடனாளிக்காக எத்தனையோ அமைப்பு இருக்கு, இதுவும் ஜக்காத்துக்கு கீழே வருது. 5வது அடிமை, கொத்தடிமை, வேலை இல்லாதவர்கள், இவர்களும் சமுதாயத்தில் இருக்கிறார்கள், இவர்களுக்கு சில அமைப்பு பாடுபடுது. ஆனா அதையும் இந்த பைத்துல் மால் செய்ய வேண்டிய வேலை. அடுத்து முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு உதவி, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு தாவா. இந்த தாவாவுடைய வேலைக்கும் நீங்க பணம் கொடுக்கலாம். இதுவும் இதுல வந்துருது. இப்ப ஒவ்வொருத்தரா சொல்றாங்க, இப்ப இஷாத் இஸ்லாம் சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தாவாவுடைய ட்ரஸ்ட் வச்சு பல பேர் செய்யறாங்க. அப்ப இந்த வேலை 8ல ஒரு வேலை இந்த வேலை. அடுத்து ஃபீ சபீலில்லாஹ், தப்லீக் உடைய வேலை, பள்ளிவாசல்கள்ல பயான் பண்றது, மீலாது விழாவில் பயான் பண்றது, இந்த வேலையும் பைத்துல் மாலுடைய வேலை. இந்த வேலை யாருடைய வேலை? பைத்துல் மாலுடைய வேலை. பல கூட்டங்கள் போடுவது, மக்களுக்கு விளக்கம் சொல்வது, மக்தப் மதரசா நடத்துவது, இப்படி பல காரியங்களுக்கும் இந்த பைத்துல் மால் செய்தால் நீண்ட நாளைக்கு செய்யும். அதே போன்று சிறையில் வாடுபவர்கள், வழிபோக்கர்கள், இன்னைக்கு வழிபோக்கர்களுக்காகவே ஆங்காங்கே சில இல்லங்களை சிலர் கட்டி வைத்திருக்கிறார்கள். அதுபோன்று இத்தனை விஷயங்களும் தனித்தனியா ஒரு அமைப்பு செஞ்சு நான் அதுல இருக்கேன், அந்த வேலையை நான் பார்க்கிறேன்னு சொல்வதை விட ஒழுங்கா பைத்துல் மால் ஆரம்பிச்சு இந்த 8 வேலையும் செய்யலாம் அல்லவா? இன்னும் எட்டாத எத்தனையோ வேலைகள் இருக்கு, அவ்வளவும் ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ் சொன்ன ஒரு கேட்டகரி ஃபீ சபீலில்லாஹ். இப்ப இவ்வளவு வேலைகளும் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஒரு அமைப்பை கொடுத்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமைப்பை தன் பள்ளிவாசலிலே நிறைவேற்றி காட்டியிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இதை விட்டுப்புட்டு நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசைக்கு ஓடுறாங்க. இன்னைக்கு இந்த 8 வேலையை செய்யும் போது ஒரு ஒற்றுமை சமுதாயத்தில் ஏற்படும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல பைத்துல் மால்கள்ல எல்லா அமைப்பை சேர்ந்தவர்களும் அதுல வந்துடுறாங்க. இன்னைக்கு இங்க கரீம் சாவுல் ஹமீது இருக்காரு, சகோதரர் சீனி முகமது இருக்காரு, ஜமால் ராஜா இருக்காரு, இப்படி ஒவ்வொருவரும் இதுல இருக்காங்க. இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சகோதரர் ஹாஜியார் என்ன வச்சிருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா. சயின்டிஸ்ட் கமாலுதீன் இருக்காரு. எல்லாரும் அகீதா என்று வரும்போது ஒரு நிலையில இல்ல. ஒருத்தருக்கு ஜமாத்தே இஸ்லாமி பிரியமா இருக்கும், ஒருத்தருக்கு தப்லீக் பிரியமா இருக்கும், ஒருத்தருக்கு சுன்னத் ஜமாத்து கொள்கையில நான் தெளிவா இருப்பேன்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தர் நான் தௌஹீது அடிப்படையில் இருக்கேன் உங்களோட இருக்கேன்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லாரையும் இணைக்கக்கூடியது எது? இந்த பைத்துல் மால், ஜகாத். அது குர்ஆன் சொன்னது. குர்ஆன் தான் எல்லாவற்றையும் ஒன்றாக இணைக்கக்கூடியது, மார்க்கம் தான் ஒன்றாக இணைக்கக்கூடியது. அந்த அடிப்படையில் இந்த ஜகாத் என்ற இந்த பைத்துல் மாலை செய்யக்கூடியவர்கள் மட்டும்தான் முழுமையாக அல்லாஹ்வுடைய வேலை செய்வார்கள், அறகுறை கிடையாது. மற்றவர்கள் அதுல ஒரு பங்கை செய்கிறார்கள், ஒரு பகுதியை செய்கிறார்கள். நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா புரியும் நினைக்கிறேன். 100க்கு 100 மார்க் வாங்குறது பெருசா, 10 மார்க் வாங்கினேன், நான் 2 அமைப்புல இருக்கேன் 20 மார்க், நான் 3 அமைப்புல இருக்கேன் 30 மார்க் வாங்குறது எது பெருசு? அப்ப இங்க வந்திருக்க ஒவ்வொருவரையும் எங்கெல்லாம் பைத்துல் மால் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறானா இல்லையா? அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். நீங்க ஒவ்வொருவரும்
அன்சாருல்லா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், திருக்குரான்ல ஜீசஸ் என்று கிறிஸ்தவ சகோதரர்கள் அழைக்கக்கூடிய கூனு அன்சார் அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவியாளராக மாறுங்கள். காலல் ஹவாரியூன நஹ்னு அன்சாருல்லாஹ், அவருடைய சீடர்கள் சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹ்வுக்கு உதவியாளர்களாக மாறுகிறோம். இன்றைக்கு வரையும் 2000 வருஷமா அவர்கள் அல்லாஹ்வுடைய உதவியாளர்களாக மாறிவிட்டார்கள். நாம மாறல. இந்த குர்ஆன் சொன்னது நமக்கு, உலகத்துக்கு. இந்த வாசகம் திருக்குர்ஆன் சொல்லுது, அவர்கள் அப்படி செய்தார்கள், நீங்க இன்னும் செய்யலைன்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. அப்ப இந்த அன்சாருல்லா என்ற அந்தஸ்திற்கு அமலே சாலிஹ் செய்யக்கூடிய வாய்ப்பு பைத்துல் மாலுக்கு மட்டும்தான் உண்டு. நற்செயல் அல்லாஹ் குர்ஆன்ல பல 100 முறை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அல்லதீன ஆமனு வ அமிலுஸ் சாலிஹாத்தி. குர்ஆனை நீங்க புரிஞ்சீங்கன்னு வச்சுக்கங்க, ஜூஸ், அந்த ஜூஸ்ல என்ன வரும்னு சொன்னா நம்பிக்கை, நற்செயல். இதுதான் மார்க்கம், இதுதான் தீனு, இதுதான் இல்ல. அதையும் தாண்டி அல்லாஹ் சொல்றான், நீ நற்செயல் செய்தாலே உனக்கு ஈமான் வந்துடும். அப்ப நற்செயல் இன்னைக்கு முஸ்லீம்கள் மட்டும் செய்யல, கிறிஸ்தவர்கள் செய்கிறார்கள், இந்து சகோதரர்கள் செய்கிறார்கள், நாம் அதில் பின்னணியில் இருக்கிறோம். இன்னைக்கு எந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் நாம அட்மிஷனுக்காண்டி போயிட்டு இருக்கோம்? முஸ்லீம் பள்ளிக்கூடத்துக்கா? முஸ்லீம் பள்ளிக்கூடம் நல்ல பள்ளிக்கூடம் என்பது கொஞ்சம் தான். ஏன் அங்கே போறோம்? கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துக்கு. சிஎம்சி ஹாஸ்பிட்டல் போனா காசு கம்மின்னு ஏன் அங்கே போறோம்? அதுதானே நற்செயல். இன்னைக்கு மேல்நாடுகளில் கல்வி கற்க போறோம். யாராவது அரபு நாட்டுக்கு போறோமா? யாராவது துபாயில போய் படிக்க போறோமா? நம்ம பிள்ளைய எங்க அனுப்புறோம்? இங்கிலாந்துக்கு அனுப்புறோம், ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புறோம், அமெரிக்காவுக்கு அனுப்புறோம். ஏன்? நம்மை விட அவர்கள் கல்வியிலே உயர்ந்திருக்கிறார்கள். நம்மை விட பொருளாதார ரீதியில் இன்னைக்கு இந்தியா முழுக்கும் மிஷன்கள் செய்யக்கூடிய சேவை, இந்தியாவுடைய வரவு, எந்த வரவு? டொனேஷன், வெளிநாட்டு டொனேஷன்ல 2% தான் முஸ்லிம்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மீதி 98% பெரும் பகுதி யாருக்கு வருது? எங்க இருந்து வருது? அல்லாஹ் சொன்ன வார்த்தையை செய்கிறார்கள் அல்லவா? இன்னைக்கு காலையில கூட ஒரு குர்ஆனுடைய வசனம், அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் அவர்களை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பனு கைனுகா என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்துக்கு அனுப்புறாரு. நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்குங்க. மதீனாவுல இருக்காங்க, அவங்க மதீனாவுல இருக்காங்க, நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கங்க, அதோட அழகிய கடன் கொடுங்க. இந்த 2 மேட்டர் தான். ஒண்ணு இஸ்லாத்தை ஏத்துக்கங்க, 2வது அழகிய கடன் கொடுங்கன்னு போய் சொல்லிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு போய் சொல்றாங்க யூத தலைவர்கள்ட்ட. அப்ப இந்த யூத தலைவர்கள் என்ன சொன்னாங்க? ஏப்பா, ஓ அல்லாஹ் என்ன அவ்வளவு பிச்சைக்காரனா? ஓ அல்லாஹ்வுக்கு ஏன் கடன் கொடுக்கணும்? ஓ அல்லாஹ் ஏழையா? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுக்கு கோபம் வந்துருச்சு. பதிலுக்கு சொல்லிட்டு நேர ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. ஆனா இந்த யூதர்களுக்கு ஒரு பயம், நாம ஏதாவது நமக்கு பிரச்சனை வரும், நேர பின்னாலே ஓடியாடுறாங்க. நேர ரசூலுல்லாஹ்ட்ட போய் அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி ஒரு சொன்னாரு அப்படின்னு சொன்ன உடனே, நாங்க அப்படி சொல்லலைன்னு வந்து அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு? யூத தலைவர்கள். இப்ப எதை நம்புறது? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க யூத தலைவர்கள். யோசிக்க வேண்டிய நிலைமை. உடனடியா குர்ஆனுடைய வசனம் இறங்குது, இப்படியே இறங்குது. அல்லாஹ்வை ஏழை என்று சொன்னதை அல்லாஹ் செவிமடுத்தான். அல்லாஹ்வை அதற்கு வாக்கியங்கள் வரும் பொழுது, ஜக்காத்தை பற்றி வரும் பொழுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனிதரை பார்க்கிறார். அவர் அற்புதமா ஒழு செஞ்சு அழகா மனமுருகி 2 ரக்காயத்தை தொழுதுகிட்டு இருக்காரு. 2 ரக்காயத்தோ சில ரக்காய் தொழுதுட்டு இருக்காரு. தொழுது கொண்டு இருக்கும் பொழுது இவருக்கு ஆச்சரியம், ஏன்னா நம்மளை விட அழகா ஒரு ஆள் தொழுகிறானே,
இவ்வளவு மனமுருகி தொழுகிறானே. மூசாவுக்கு ஆச்சரியம். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வோட பேசக்கூடியவர் அல்லவா, கலிமுல்லா. யா அல்லாஹ், இப்படி ஒரு தொழுகையாளியை நான் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தேன்னு சொன்னோன்னு அல்லாஹ் சொன்னா, நீ பார்த்தது அவ்வளவுதான். ஆக ஜக்காத்து கொடுக்காத தொழுகையாளி, ஜக்காத்து கொடுக்காத தொழுகையாளி, அவன் 1000 ரக்காத்து தொழுதாலும் பயனில்லை, 1000 ஷஹீதானாலும் பயனில்லை. இப்படி ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு வர்றாங்க. 1000 இந்த நற்செயல்கள் எல்லாம் 1000 நோன்புகள் வைத்தாலும் பயனில்லை. அவன் என்னைக்கு ஜக்காத்து கொடுக்கலையோ அவன் செய்த அத்தனை அவளும் பாழ் என்று சொல்லிவிட்டு கூடயே ஒரு ஹதீஸ், லா ஸலாத்தன் லிமன் லா ஸகாத்த லஹு, ஜக்காத்து கொடுக்காதவனுக்கு தொழுகையே கிடையாது, அவன் தொழுவது பயனில்லை. இவர்களுக்கு மட்டும்தான் 100 ஸ்டார் சொர்க்கம். நான் சொல்லல, சொர்க்கம் என்பது ஒண்ணு இல்லை. இன்னைக்கு நான் வந்தேன், 500 ரூபாய்க்கு ஹோட்டல் இருக்கு, 1000 ரூபாய்க்கு ஹோட்டல் இருக்கு, 2000 ரூபாய்க்கு ஹோட்டல் இருக்கு. மதுரையில ராயல் கோட்ல நான் தங்கினா 3000 ரூபாய் கொடுக்கணும், 3000 ரூபாய்க்கு ஹோட்டல் இருக்கு. வெளிநாட்டுக்கு போனா 5 ஸ்டார் ஹோட்டல் 10,000. இந்த மாதிரி சொர்க்கம் என்பது 100 ஸ்டார் அல்லாஹ் வச்சிருக்கான். இது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எல்லாருக்கும் ஒரு சொர்க்கம் இல்லை. நீங்க எத்தனையோ முஸ்லீம்கள் இருக்காங்க, அவர்களுக்கு ஒரு சொர்க்கம் இருக்கு. 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர். உயர்ந்த சொர்க்கம் என்பது 100 ஸ்டார் உள்ள சொர்க்கம். அதுக்கு பேரு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அந்த சொர்க்கம் யாருக்குன்னு கேட்டா நற்செயல் புரிபவர்களுக்கு மட்டும்தான். இந்த நற்செயல் புரிவதற்கு பைத்துல் மாலும் ஜக்காத்தும் நமக்கு வாய்ப்பளிக்கிறது. இந்த சொர்க்கத்தில் இருப்பவர்கள் மட்டும்தான் பிற சொர்க்கத்திற்கு போய் ஹலோ ஹவ் ஆர் யூ நான் சொன்னதை கேட்டிருந்தீங்கன்னா என் கூட 100ல வந்து தங்கியிருப்பீல, நீ 39ல இருக்க இல்லையா, அது எந்த தப்பு, நீ செஞ்ச தப்பு. அப்ப எவ்வளவு பெரிய பெரிய அறிவாளிகளாக இருந்தாலும், கொடையாளிகளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய வணக்கசாலிகளாக இருந்தாலும் நற்செயல் செய்யாதவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடையாது. இவர்கள் மட்டும்தான் அன்சாருல்லாக்கள், அல்லாஹ்வுடைய உதவியாளர்கள். ஆக நீங்க வந்திருக்க ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய உதவியாளர்கள், உயர்ந்த சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள். அதையெல்லாம் இல்ல, அல்லாஹ்வோடு இருக்கக்கூடியவர்கள். இதையும் அல்லாஹ் சொல்றான். முதல் சொன்னது அல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வேணுமா, நற்செயல் செய்து கொள். அல்லாஹ்வோடு இருக்கணுமா, அல்லாஹ்வை பார்க்கணுமா? இன்னைக்கு வரையும் எந்த நபிமாரும் அல்லாஹ்வை பார்க்கவில்லை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட. நீங்க அல்லாஹ்வை பார்க்கணும், அல்லாஹ்வோடு இருக்கணுமா? வமன் கான யர்ஜூ லிகா ரப்பி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன். நீங்க அல்லாஹ்வோடு இருக்கணும்னு விரும்புனீங்க, அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய லிகா கிடைக்கணும்னு விரும்புனீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது நற்செயல். இந்த நற்செயல் செய்வதற்கு வட்டி இல்லா கடன், பைத்துல் மால், ஜக்காத்தை வசூல் செய்யக்கூடிய பைத்துல் மாலை உங்க ஊர்ல மட்டுமல்ல பக்கத்து ஊர்ல உருவாக்குங்க. அந்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க மவுத்துக்கு பின்னால கூட, உதாரணமா கண்டனூர்ல ஒரு பைத்துல் மால் இன்னைக்கு உருவாக போகுது. நீங்க எல்லாரும் அதுக்கு காரணம் அவர் இந்த மேடையில வந்து சொல்லிட்டு போறாரு. நாளைக்கு காரைக்குடியில் இருக்கக்கூடிய சில பள்ளிவாசல்கள் திருந்தி நாங்களும் பைத்துல் மால் ஆரம்பிக்கிறோம் சொன்னா அந்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த கூட்டம் காரைக்குடியில் நடக்குது. பல பள்ளிவாசல்கள்ல காரைக்குடியில பைத்துல் மால் இல்லை. அப்ப அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னு சொன்னா அதற்கும் நீங்க ஒவ்வொருத்தரும் காரணம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மை யஷ்ஃபு, யார் சிபாரிசு செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நன்மை உண்டு. அதையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் தூண்டினால் செய்தவர்கள் நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அப்ப ஒரு பைத்துல் மால் உருவாக்குவதை சரியாக செய்யுங்கள். உங்க பக்கத்து ஊர்லையும் செய்வதற்கு நீங்க முயற்சி எடுங்கள். உங்களை விட இந்த உலகத்தில் சிறந்தவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்றான், வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைரி. அதாவது அதே மாதிரி இன்னொரு வசனத்தை சொல்றான், குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ்.
இந்த மனிதர்கள் நான் பல பேரை உருவாக்கியிருக்கேன், அதுல நீங்க மட்டும்தான் சிறந்த உம்மத்து, உம்மத்திலேயே சிறந்தவர்கள். நீங்க நல்ல காரியத்தை ஏவுகிறீர்கள், செய்கிறீர்கள், தீய காரியத்தை விரட்டுகிறீர்கள். ஒருத்த வட்டியில மாட்டிக்கிட்டானா அவனை நீங்க என்ன செய்றீங்க? அவனை அப்புறப்படுத்துறீங்க. ஒருத்த தவறான வழியில இருக்கானா அவனை அப்புறப்படுத்துறீங்க. ஃபீ சபீல் என்கிற அடிப்படையில பல நல்ல பயான்களை நீங்கள் கொடுக்கிறீர்கள். இப்படி எல்லா காரியங்களுக்கும் காரணமான பைத்துல் மாலை நீங்கள் நடத்துங்கள். இன்னும் இல்லாத ஊர்களிலே நீங்கள் நடத்த முயற்சி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு மாலை மீண்டும் இன்ஷா அல்லாஹ் நாம் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அண்ணனுடைய சொற்றொடரில் எனக்கு எழுந்த சந்தேகம் போன்று இங்கு இருப்பவர்களுக்கு யாருக்கேனும் வந்திருக்குமே, ஆனால் அதை வெளியில் போகும்போது பேசிக்கொண்டு போக வேண்டாமே என்பதற்காக வேண்டி நான் நினைத்ததும் சரிதானா என்பதை சொல்லுகிற பொழுது ஆம் என்று அவர்கள் சொல்லுவார்களே, ஆனால் அது எல்லோருக்கும் பொருந்தும். அப்படி இல்லை என்றால் அவர்கள் விளக்கம் தருவார்கள். என்ன என்றால், ஒரு மண் ஜக்காத் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவனுக்கு தொழுகை நிறைவேறாது. இது அண்ணன் அவர்கள் சொன்ன வாசகம். பொதுவாக ஹதீஸ். இந்த ஹதீஸினுடைய அடிப்படையிலே யார் ஜக்காத்து கொடுக்கவில்லை என்று சொன்னால் என்ற ஒரு நிகழ்வு வருகிறது. ஜக்காத்து கடமையானவர்கள், ஜக்காத்து கடமையானவர்களுக்கு மட்டும்தான் தொழுகை சரி வராது. ஆனால் அவர்கள் பொதுவாக சொன்ன காரணத்தால் ஜக்காத்து கொடுக்கவில்லை என்று சொன்னால் தொழுகையை நிறைவேறாதுங்கிற பொழுது, ஏற்கனவே இது போன்று அவர்கள் ஒரு மேடையிலே பேசி இருந்த பொழுது என்னிடம் பல நண்பர்கள் சகோதரர்கள் இப்படி சொல்லிவிட்டாரே, நீங்களும் மேடையில் இருந்தீர்களே, ஏன் அதை கேட்கவில்லை என்று என்னிடம் கேட்டார்கள். அவர்களுக்கு நான் சொன்ன பதிலைத்தான் இப்பொழுது சொன்னேன். அவர்கள் சொன்ன வாசகம், யார் ஜக்காத்து கடமையாக இருந்ததோ அந்த கடமையை அவர்கள் நிறைவு செய்யாது அல்லாஹ் இடத்திலே தொழுதார்களே, ஆனால் நீ பணம் அதனுடைய டாக்ஸ் கட்டாம கணக்கு காட்டுற மாதிரி, பணம் டாக்ஸ் கட்டாம கணக்கு காட்டுற மாதிரி என்று விளக்கம் சொன்னேன். அது சரிதான் என்பதற்கு அவர்கள் விளக்கம் தருவார். அவர் கூறுவது 100க்கு 100 சரி. இந்த ஜக்காத்தை பற்றி பேசும்போது மட்டும்தான் இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஜக்காத்து நிசாபு உள்ளவர்களுக்கு மட்டும்தான் என்பது ஊர் உலகம் விளங்கியது. அவர்கள் விளங்கவில்லை என்றால் அதற்கு நாம் பொறுப்பல்ல. இன்னைக்கு நம்ம ஜக்காத்தை பத்தி யாருக்கு பேசிக்கிட்டு இருக்கோம்னா, ஜக்காத்து கொடுக்க கடமைப்பட்டவர்களுக்கு மட்டும்தான், இல்லாதவர்கள் வாங்குறவங்க ஒரு குரூப் இருக்கு இல்லையா, அவர்களுக்கு இல்லை. இது அவங்களுக்கு தெரியும், யாருக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் இல்லையா ஹாஜியார் மனசுல என்று கூட சொல்லி இருக்கலாம். ஏன் இவ்வளவு பேசக்கூடியவருக்கு இந்த விவரம் தெரியாம இருக்கும். ஆனால் இந்த மீட்டிங் எதுக்கான மீட்டிங்னா, பைத்துல் மாலுக்கான மீட்டிங், ஜக்காத்து கொடுப்பவர்களுக்கான மீட்டிங். அப்படி வரும் பொழுது ஜக்காத்தை கொடுப்பவர்கள் விஷயமாகத்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பைத்துல் மால் யாருக்கு? கொடுப்பவருக்கும் வாங்குபவருக்கும். அப்ப ஜக்காத்தை இப்படித்தான் கொடுக்க வேண்டும் என்று இறைவன் தெளிவாக சொல்லி இருக்கிறான். அது மட்டும் இல்ல, நீ இப்படி கொடுத்தா உனக்கு என்னென்ன நன்மைன்னு ஒரு லிஸ்ட் போட்டு அல்லாஹ் சொல்றான். நல்ல வேளை இந்த ஒரு வாசகம் வந்தது. இன்ஷா அல்லாஹ் ஜக்காத்துடைய நிசாபு உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஹதீஸ். ஏன் அந்த ஹதீஸ்ல இந்த முழுமையா வரலைன்னா, ரசூலுல்லாஹ் அவங்கள பத்தி பேசும்போது அதோட நிறுத்திக்குவாங்க. எதை பத்தி பேசும்போது அல்லாஹ் வசனம் சொல்றான், ஜக்காத்தை வசூல் செய்யணும். அடுத்த வாசகம் நிசாபு உள்ளவங்களுக்கு சொல்லல. ஏன் சொல்லல? அறிவாளிகளுக்கு போய் ஜக்காத்து கொடுக்கிறவங்களுக்கு தான் இதுன்னு சொல்லி. அப்ப இந்த வாசகம் ஹுதல் லின்னாஸுக்கு இல்லையா கேட்கலாம். குர்ஆன் என்பது உலக முழுமைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் குர்ஆன். இப்போ ஒரு அறிவாளி கேட்கிறாருன்னு வச்சுக்கங்க, எப்படி கேட்கிறாரு? அல்லாஹ் ஏன் விவரம் இல்லாம இப்படி சொன்னா, ஜக்காத்தை வசூல் பண்ணணும்னு ஏன் சொல்றான்? அத ஜக்காத்து நிசாபு உள்ளவர்களுக்கு ஏன் சொல்லல? புரியுதா உங்களுக்கு? அப்படி அல்லாஹ்ட்டையும் கேட்க முடியாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க முடியாது, ஹிதாயத்துல்லாஹ்விடம் கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வளராமல் வெட்டப்படும் கர்மி கஞ்சத்தனம் நெஞ்சில் கட்டுப்படும். இல்லாமை இல்லை என்கின்ற லட்சியம் இதனால் மட்டுமே எட்டப்படும். இல்லாமை இல்லை என்கின்ற லட்சியம் இதனால்
கஷ்டப்படும். இதை ஏற்காத சமுதாயம் கஷ்டப்படும். இதை ஏற்காத சமுதாயம் கஷ்டப்படும். நம்முடைய நண்பர் இதயத்துல்லா அவர்கள் கருத்தை சொன்னார்கள். கர்நாடகத்திலே 4%, கேரளாவிலும் இடஒதுக்கீடு இப்பொழுது நடைமுறையில் இருக்குவேயானால் நாளைக்கு அதற்கான ஆணை அவசர சட்டத்திற்கு நான் மாத்திரமல்ல நம்முடைய ஆளுநரும் கையெழுத்திட தயாராக இருப்பார் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இதயத்துல்லா அவருடைய பேச்சை கேட்கும் பொழுது அழைத்தது உணவிழாவுக்கா அல்லது மாநாட்டிற்கா என்று எனக்கு புரியவில்லை. இருந்தாலும் அவருடைய உரிமையோடு கூடிய கோரிக்கைகள் கையெழுப்படாமல் நிச்சயமாக பரிசீலிக்கப்படும். நம்முடைய இதயத்துள்ளார்கள் சில கோரிக்கைகளை இங்கே வைத்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்று மேடையிலே சொன்னது மாத்திரமல்ல, என் அருகே வந்து உட்கார்ந்தும் சொன்னார். நீங்கள் இதெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார். மணமேடையிலே மாப்பிள்ளை பெண்கள் பொறுமையாக இருப்பார்கள் என்று பொறுக்கிறது. ஆனால் நம்முடைய இதயத்துள்ளார்களால் பொறுமையாக இருக்க முடியவில்லை என்று கருதுகின்றேன். அவர் நினைத்தது நடக்கும்.